இந்தியாவை பத்தி பேசும்போது இந்தியா கலாச்சாரத்துல சிறந்தது, பண்பாட்டுல சிறந்தது என எல்லாருமே பெருமையா சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு வெக்கம் கெட்ட நாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இயக்குனர் ப. ரஞ்சித் சொல்லியிருக்காரு. மதுரையில மனித கழிவு அகற்றுவோர் மறுவாழ்வு உரிமை கருத்தரங்க ஆதித்தமிழர் கட்சி நடத்துச்சு. அதுல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கலந்து பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவை பத்தி பேசும்போது இந்தியா கலாச்சாரத்துல சிறந்த நாடு, பண்பாட்டுல சிறந்த நாடு அப்படின்னு எல்லாரும் அப்படியே பெருமையா பேசுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு வெக்கம் கெட்ட நாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நாகரிகமற்ற நாடு, மனிதனா பார்க்காத நாடு. இங்கு சமூக நீதியை எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? அரசாங்கம் தானே நம்ம இழிவான வேலையை செய்ய சொல்லுது. இந்த வருடத்துல மட்டும் 26 பேர் பாதாள சாக்கடையில இறங்கி இறந்து போயிருக்காங்க. அதுல எத்தனை இளைஞர்கள் அவர்களோட கனவுகளை அழிஞ்சு போனது தெரியுமா? இந்த நிலை தொடரணுமா? இந்த விஷயத்துல ஊடகங்கள் கூட மௌனம் சாதிக்குது. மனித கழிவு அகற்றுவோருக்கு மறுவாழ்வு அளிக்கும் சட்டத்தை அரசே அமுல்படுத்த மறுக்குது. இதை பத்தி நாம் தான் பேசுறோம், வேறு யாராவது பேசுறாங்களா? தனி தொகுதியில வெற்றி பெற்று சென்றவர்கள் யாராவது இதை பத்தி பேசுறாங்களா? இதை யாரும் பேச மாட்டார்கள். உணவுக்காக தானே இந்த வேலையை செய்கிறோம். இந்த வேலையை செய்து சாவதை விட சாப்பிடாம செத்து போகலாம். ஒரு கல்யாணம், திருவிழா என்று சாதியாக ஒன்றாக சேர்றோம். ஆனா இந்த இழிவான வேலையை செய்ய மாட்டோம்னு சொல்ல ஏன் ஒன்றாக திரள மறுக்கிறீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே அறிவற்றவர்களா அடிமைகளா இருக்க போறீங்க? இங்கு நீதியை எதிர்பார்க்காதீங்க. இந்த நாடு மாட்ட தெய்வமாக்கி மனுஷனை அடிமையாக்கி நினைக்கும் நாடு. இங்கு நீதி கிடைக்காது. நாம் சுய உணர்வுள்ளவர்களாக மாறணும். நீங்க இந்த வேலையை மறுக்க ஏன் அஞ்சுறீங்க? அடிப்பார்கள் என்றா அடித்தாலும் பரவாயில்லை, அடி வாங்குங்கள். ஆனா இந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. நம்முடைய கனவுகளை, லட்சியங்களை அடைய இடையில இருக்க தடை கற்களை உடைக்கணும் என்று அம்பேத்கர் சொன்னார். ஒவ்வொரு முறையும் நம்ம காப்பாற்ற இயேசு வருவார், அம்பேத்கர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம் பசிக்கு எப்படி நாம் உணவு சாப்பிடுறோமோ அது போல நம் மீதான இழிவுகளை களைய நாம் தான் முடிவெடுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு இந்த வேலைகளை விட்டு செல்ல வேண்டாம். இவை இன்றோடு போகட்டும், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.